நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கொடூரமான கடின இதயம் கொண்ட மனிதர் ஒரு கொடிய நோயால் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார். விரக்தியில் அவரது மனைவி ஒரு முனிவரை தேடி ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்டாள். முனிவர் தனது கணவரை ராமரிடம் பிரார்த்தனை செய்ய சொல்லுமாறு அறிவுறுத்தினார். கடவுள்களை நம்பாத ஒரு நாத்திகர் என்றாலும் அந்த மனிதன் கடைசியில் தன் மனைவியின் கெஞ்சலுக்கு அடிபணிந்து ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரே ஒரு முறை உச்சரித்தான். அவர் இறந்து யமலோகத்தை அடைந்த போது அவர் யமனிடம், நான் ஒரு முறை ராமரிடம் பிரார்த்தனை செய்தேன், அதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டார். ஆச்சரியப்படும் விதமாக யமனுக்கு தெரியாது. படைப்பாளரான பிரம்மாவிடம் பதிலுக்காக சென்றார். பிரம்மாவால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. எனவே அவர் சிவபெருமானை நாடினார். சிவபெருமானோ, நீ யாருடைய பெயரை சொன்னாயோ அவர்தான் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி அவரை அனுப்பினார். இறுதியில் அவர்கள் பகவான் விஷ்ணுவை நாடினார்கள். அந்த கேள்வியை கேட்ட விஷ்ணு சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். அவர் கொடூரமானவராகவும் நாத்திகராகவும் இருந்த போதிலும் ராமரின் பெயரை உச்சரிப்பதன் மூலம் அவர் திரிமூர்த்தி பிரம்மா சிவன் விஷ்ணுவை காணும் தெய்வீக வரத்தை பெற்றுவிட்டார். திருமூர்த்திகளை ஒரே நேரத்தில் தரிசிக்க முடிந்தது. இதைவிட பெரிய ஆசீர்வாதம் எது இருக்க முடியும் என்றார்.